தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். 93 நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை தாய்லாந்து விரிவுபடுத்துகிறது. ITU-யின் வளர்ச்சி குறியீடு 2024 G20 நாடுகளில் சவுதி அரேபியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. முராபா டெவலப்மெண்ட் நிறுவனம் ரியாத்தில் 45,000 பேர் கொண்ட அரங்கத்திற்கான வடிவமைப்பை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை உள்ளூர்மயமாக்குவதற்கான ஒப்பந்தங்களில் பொது முதலீட்டு நிதியம் கையெழுத்திட்டுள்ளது. அல் இத்திஹாத் கிளப் அல்ஜீரிய வீரர் ஹவுசம் அவரை 4 வருட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. வணிக நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைந்த மின்னணு குறியீட்டை வர்த்தக அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிரில் பழுதடைந்த படகில் இருந்து 2 குடிமக்கள் மீட்கப்பட்டனர். 12 மில்லியன் மதிப்பிலான காசோலைகளை மோசடி செய்த குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விரிவான செய்திகள். தாய்லாந்து 93 நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு விசா இல்லாத நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தென்கிழக்கு ஆசிய நாட்டில் பார்வையாளர்கள் 60 நாட்கள் வரை தங்கலாம். 2024 ஆண்டில் தாய்லாந்து 17.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கண்டது. இது கடந்த ஆண்டை விட 35% அதிகமாகும். பெரும்பாலான பார்வையாளர்கள் சீனா, மலேசியா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். தாய்லாந்தின் தங்க கோயில்கள், வெள்ளை மணல் கடற்கரைகள், அழகிய மலைகள் போன்ற தளத்தை காண ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்கு வருகிறார்கள். தாய்லாந்து சுற்றுலாவை மேம்படுத்தவும் திருத்தப்பட்ட விசா இல்லாத விதிகளையும் தொலைதூர தொழிலாளர்களுக்கு 5 ஆண்டு விசாவையும் அறிமுகப்படுத்துகிறது. தாய்லாந்து வருகை தரும் மாணவர்களை முதுகலை பட்டப்படிப்புக்கு 1 வருடம் தங்க அனுமதிக்கிறது. ஹோட்டல் நடத்துனரின் செயல்பாட்டு கட்டண தள்ளுபடியை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டுகிறது. பார்வையாளர்களுக்கான சுற்றுலா கட்டணத்தை ரத்து செய்கிறது. 2024 சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு குறியீட்டில் G20 நாடுகளில் சவுதி அரேபியா 2வது இடத்தை பிடித்தது. விரிவான மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்தும் துணை குறியீடுகள் மூலம் 170 நாடுகளில் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளில் டிஜிட்டல் மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்தை இந்த குறியீடு அளவிடுகிறது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப சந்தையுடன் சவுதி அரேபியா 2வது முறையாக ITU தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ளது. சவுதி அரேபியாவில் மொபைல் தகவல் தொடர்பு சேவை சந்தாக்கள் மக்கள் தொகையில் 198% எட்டியுள்ளன. சராசரி மாத தனிநபர் தரவு நுகர்வு உலக சராசரியை விட 3% அதிகமாக உள்ளது. சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் ICT டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டிஜிட்டல் மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு வலிமையை மதிப்பிடுகிறது. இது உறுப்பு நாடுகள் மற்றும் நிபுணர்களால் இணைந்து உருவாக்கப்பட்ட வெளிப்படையான தரவு மற்றும் வழிமுறைகளை பயன்படுத்துகிறது. பொது முதலீட்டு நிதியத்தின் துணை நிறுவனமான நியூ முராபா டெவலப்மெண்ட் நிறுவனம் 45,000 பார்வையாளர்களை கொண்ட கட்டிடக்கலை அதிசயமான முராபா அரங்கத்திற்கான வடிவமைப்பை வெளியிட்டது. அல் முராபா தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் டைக் புதிய அரங்கம் ரியாத்தின் உலகளாவிய விளையாட்டு, கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாற்றப்படுவதை காட்டுகிறது. இது உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை வளர்ப்பதில் சவுதி அரேபியாவின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக கூறினார். அகாசியா மர அடுக்குகளில் இருந்து வடிவமைக்கப்பட்ட இந்த மைதானம் பாரம்பரியம் மற்றும் புதுமைகளை ஒன்றிணைத்து உலகளாவிய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாறுவதற்கான சவுதி அரேபியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்ட புதிய அல் முராபா ஸ்டேடியம் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேமிங், கண்காட்சிகள் மற்றும் கல்வி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும். பொது முதலீட்டு நிதியம் சவுதி அரேபியாவில் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கூறுகளின் உற்பத்தியை உள்ளூர்மயமாக்க 3 புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளூர்மயமாக்கல் நிறுவனத்தால் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காற்றாலை ஆற்றல் தொழில்நுட்ப நிறுவனமான என்விஷன் எனர்ஜி மற்றும் சவுதி நிறுவனமான விஷன் இண்டஸ்ட்ரீஸ் இடையே ஒரு கூட்டு முயற்சி கையெழுத்தானது. மதிப்பிடப்பட்ட 4GW வருடாந்திர உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை விசையாழி கூறுகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. RALC 40%, ஜின்கோ சோலார் 40% மற்றும் விஷன் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஆகியவற்றை கொண்டு அதிக திறன் கொண்ட ஒளி மின்னழுத்த செல்கள் மற்றும் தொகுதிகளை உள்ளூர் மயமாக்க ஜின்கோ சோலார் மற்றும் விஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கூட்டு முயற்சியை உருவாக்குகின்றன. உள்ளூர் உள்ளடக்க தேவைகள் மற்றும் கொள்முதல் மூலம் உள்ளூர் தனியார் துறையை ஆதரிக்க மொத்தம் 13.6 ஜிகாவாட் மற்றும் $9 பில்லியன் அதிகமான முதலீடு தேவைப்படும் 8 புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களை PIF உருவாக்குகிறது.
அல் இத்திகாத் கிளப் ஸ்பெயினில் உள்ள அலிகாண்டேவில் உள்ள அணியின் பயிற்சி முகாமில் தனது முதல் கால்பந்து அணியில் அல்ஜீரிய வீரர் ஹவுசம் அவுரை சேர்க்க 4 வருட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஹவுசம் முன்பு பிரெஞ்சு கிளப் லியோன் மற்றும் இத்தாலிய கிளப் ரோமாவுக்காக விளையாடினார். அல்ஜீரிய தேசிய அணியின் முக்கிய வீரரும் ஆவார். கிளப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி டொமிங்கோஸ் ஒலிவேரா அவருக்கு தனது அன்பான வரவேற்பை தெரிவித்தார். அல் இத்திகாத் கிளப்பில் சேர்வதற்கான உற்சாகத்தை ஹவுசம் அவர் வெளிப்படுத்தினார். அதன் வளமான வரலாறு, ஆர்வமுள்ள ரசிகர்கள், புகழ்பெற்ற வீரர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் அவரது சிறந்த செயல்திறனை வழங்குவதற்கான ஊக்கத்தை மேற்கோள் காட்டினார். வணிக நிறுவனங்கள் இப்போது காட்டப்படும் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் உரிமங்களை ஒரு ஒருங்கிணைந்த மின்னணு குறியீட்டு ஆவணத்துடன் மாற்றலாம் என்று வர்த்தக அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்துல் ரஹ்மான் அல் ஹுசைன் அறிவித்துள்ளார். இந்த ஆவணம் அனைத்து தரவையும் மின்னணு மற்றும் நம்பகத்தன்மையுடன் ஒருங்கிணைக்கிறது. சவுதி வணிக மையத்தின் வணிக தளத்தின் மூலம் உடனடியாகவும் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. QR குறியீடு அரசாங்க உரிமங்கள் மற்றும் ஆவணங்களை ஒருங்கிணைக்கிறது. வணிக நிறுவனங்களின் முக்கிய தரவு சான்றிதழ்களை காட்சிப்படுத்துவதை ஒழுங்குபடுத்துகிறது. காட்சி ஒழுங்கினத்தை குறைக்கிறது மற்றும் புதுப்பிக்க தகவலை வழங்குகிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட மின்னணு குறியீடு சேவையானது வணிகத்துறையின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துகிறது. நுகர்வோருக்கு நிறுவன ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களுக்கான மின்னணு அணுகலை வழங்குகிறது. தரவு துல்லியத்தை உறுதி செய்கிறது. அல்கஹுமா ஆசிரில் பழுதடைந்த படகில் இருந்து 2 குடிமக்களை எல்லை காவல்படை மீட்டு அவர்களுக்கு உதவி அளித்து மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவசர உதவிக்கு மெக்கா மற்றும் கிழக்கு நகரங்களில் உள்ள 911 என்ற எண்ணையும் நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள 994 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளுமாறு எல்லை பாதுகாப்பு படையின் பொது இயக்குநரகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. நிதி மோசடி தடுப்புச் சட்டம் மற்றும் வணிக ஆவணங்கள் சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகனுக்கு எதிராக நிதி மோசடி வழக்கால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பொது வழக்கு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் 12 மில்லியன் ரியால் மதிப்பிலான 22 காசோலைகளை வழங்குவதன் மூலம் ஏமாற்றியது தெரியவந்தது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 3 லட்சம் ரியால் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மோசடி செய்யப்பட்ட தொகையை அவர்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கு திருப்பித் தர உத்தரவிடப்பட்டது. நிதி மோசடி மற்றும் வணிக காசோலை பாதுகாப்பிற்கு எதிராக பொது வழக்கறிஞர் எச்சரிக்கிறது. இதுபோன்ற செயல்களை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீதிமன்றங்களுக்கு உடனடியாக பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று வலியுறுத்தியது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $22.28. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.98. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $83.55. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $303.68. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 284 ரியால்கள், ஒரு பவுன் 2272 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6875 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுன் 55,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.